விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. புதுச்சேரியில் பிரதமர் மோடி சாலை வலம் சென்று வாக்கு சேகரிக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பிரதமர் மோடிக்கு அருகில் புதுச்சேரியில் ரங்கசாமி மற்றும் நமச்சிவாயம் ஆகியோர் உள்ளனர். புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் சாலை வலம் தொடங்குகிறது. அஜந்தா சந்திப்பில் இருந்து ராஜா திரையரங்கம் வரை சாலை வலத்தில் பிரதமர் மோடி ஈடுபட இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பிரதமர் மோடியின் சாலை வலம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், புதுச்சேரியில் பிரதமர் மோடி சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். தற்போதைய கள தகவல் என்ன? பிரியதர்ஷினி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நரேந்திர இப்போது பார்த்து வருகிறோம். புதுச்சேரி நகர புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலம் சென்று மக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அஜந்தா சந்திப்பிலிருந்து ராஜா திரையரங்கம் வரை பிரதமர் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். பிரதமர் மோடிக்கு அருகில் ரங்கசாமி மற்றும் நமச்சிவாயம் ஆகியோர் அந்த வாகனத்தில் உள்ளனர். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக புதுச்சேரியில் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார் பிரதமர் மோடி. புதுச்சேரி அஜந்தா சிக்னல் சந்திப்பிலிருந்து அண்ணா சிலை வரை பிரதமர் மோடி சாலை வலம் மேற்கொள்கிறார். இருபுறமும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்து அவர்களின் வரவேற்பை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். और प्रधानमंत्री புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலம் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார்.
தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், புதுச்சேரியில் தற்போது பிரதமர் மோடி சாலை வலம் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். பிரதமரை பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் எவ்வாறு வரவேற்பு கொடுத்திருக்காங்க? என்ன கள தகவல்? குறிப்பாக இன்று பிரதமர் வருகையொட்டி புதுச்சேரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு காலையிலிருந்தே செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து அவர் வரும் அந்த அதித்தி ஹோட்டல் வரை அனைத்து சாலைகளும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகுதான் தற்போது விமானம் மூலமாக வந்த பாரத பிரதமருக்கு பெரும் வரவேற்பு அங்கு அளிக்கப்படும் காட்சி தான் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் அது நகரம் பகுதி முழுவதுமாக பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டு விட்டது. அதில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா, லட்சிய ஜனநாயக கட்சி இந்த 3 கட்சிகளை சேர்ந்த வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக இந்த ரோட் ஷோ என்பது நடத்தப்படுகிறது. அதித்தி ஹோட்டலிலிருந்து அண்ணா காமராஜர் சிலை வரை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை வலம் என்பது தற்போது நடக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. சாலையின் இருபுறமும் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், லட்சிய ஜனநாயக கட்சி இவர்களை சேர்ந்த தொண்டர்கள் குவிந்திருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. முழுக்க முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் காரணத்தினால் போக்குவரத்துக்கு அந்த பகுதி முழுவதுமாக தடை செய்யப்பட்டு விட்டது. அனைத்து பகுதியிலும் கடைகளும் அடைக்கப்பட்டு விட்டது. இதனால் புதுச்சேரி தற்போது முழுவதுமாக பாரத பிரதமர் வருகையொட்டி இந்த பிரச்சாரத்துக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டிலும் சிறப்பு அதிரடிப்படை கட்டுப்பாட்டிலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்கள் காட்சிகளை பார்க்கலாம். வேறு எந்த விதமான வாகனங்களும் இங்கு அனுமதிக்கப்படவில்லை. பிரச்சாரம் மட்டுமே தற்போது நடத்தப்படுகிறது. பாரத பிரதமர், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு சேர்ந்தவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக இந்த ரோட் ஷோ என்பது நடத்தப்படுகிறது. பொதுமக்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பொது வாகனங்களும் முழுக்க முழுக்க தடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சாலைகளும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினால் அந்த பகுதி முழுவதுமாக பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு ஏற்கனவே யாருக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே அந்த பகுதியில் நிற்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சாலையில் யாரும் பயணிக்க முடியாது. பிரதமர் வாகனம் மட்டுமே நகர்ந்து செல்லும் காட்சி நம்மளால் பார்க்க முடியும். நேரடியாக நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி என்பது அதித்தி உணவு ஹோட்டலில் இருந்து இந்த அண்ணா சாலை வழியாக காமராஜ் சிலைக்கு செல்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக அவர் வாகனம் மட்டுமே சாலையில் செல்லும் காட்சியை பார்க்கிறோம். முழுக்க முழுக்க 2 புறமும் சிறப்பு பாதுகாப்பு வீரர்கள் நடந்து செல்லும் அந்த காட்சியும் பாரத பிரதமர் இந்த சாலை வலம் செல்லும் காட்சியை மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும். தொண்டர்கள் கூட அவர்கள் தடுப்பை மீறி உள்ளே வர முடியாது. அவர்கள் வெளியிலிருந்தே அந்த கை காட்டுவதும் பூத்துவதும் செய்யலாம். மற்றபடி சாலையை நோக்கி எந்தவித வாகனமோ பொதுமக்களோ தொண்டர்களோ யாருக்கும் அனுமதி இல்லை. முழுக்க முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவர் பாரத பிரதமர் மிக பொறுமையாக செல்லும் காட்சி நம்மளால் பார்க்க. இந்த சாலை வலம் என்பது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது முடிந்த பிறகுதான் இந்த சாலை பொது போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் அனுமதி வழங்கப்படும். அதுவரை தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டிலும் சிறப்பு அதிரடிப்படை கட்டுப்பாட்டில் தான் அனுமதித்தது. விமான நிலையத்திலிருந்து தற்போது நடைபெறும் இந்த சாலை வலம் வழி முழுக்க முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் காரணத்தினால் பொது போக்குவரத்து முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவருடன் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இவர்கள் வாகனத்தில் அமர்ந்து நின்று கை காட்டி வருவதை பார்க்க முடிகிறது. இப்படி இந்த சாலை வலம் தற்போது நம் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதர் பிரதமரின் சாலை வலத்திற்காக அங்கு என்னென்ன ஏற்பாடுகள், குறிப்பாக பாதுகாப்பு அம்சங்களாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை வலம் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு குறிப்பிட்டீங்க. சாலை வலத்தை தொடர்ந்து பிரதமரோட பயண திட்டம் என்னவா இருக்கு, என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்கிற தகவல் இருக்கா? நிச்சயமாக இந்த சாலை வலத்திற்கு பிறகு ஏதேனும் ஒரு இடத்தில் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் ஒலிபெருக்க மூலியமாக பேசும்போது புதுச்சேரிக்கு என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட இருக்கிறது, மீண்டும் இந்த ஆட்சி ஏற்பட்டால் புதுச்சேரிக்கு என்ன நன்மை பிறக்கும் என்று அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து என்பது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதை கூட புதுச்சேரி முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி ஒரு வேண்டுகோளாக
வைத்திருந்தார். அது குறித்து ஏதேனும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் கலை நிகழ்ச்சியிலும் இந்த சாலை வளம் செல்லும் இருபுறமும் பாரத பிரதமரை கவரும் வண்ணமாக கலை நிகழ்ச்சிகளும் தற்போது நடத்தப்பட்டு வரும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் பேசும்போது நிச்சயமாக புதுச்சேரிக்கு என்ன திட்டங்கள் வருவதற்கு இருக்கிறது, ஏற்கனவே எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தின் உயர்வுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பாரதிய ஜனதா கட்சி தற்போது ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி இருந்தது. தற்போதும் இந்த முறையும் அவர்கள் கூட்டணியில் தான் இந்த தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணி எங்களுக்கு பலமாகவே இருக்கிறது என்று ஏற்கனவே நம்பிக்கை கூறி வரும் வேளையில் தற்போது பாரத பிரதமர் நேரடியாக வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பது அவரது கூட்டணிக்கு இன்னும் பலம் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இன்று மாலை இதன் முடித்த பிறகு தமிழகத்திற்கு வந்து சென்னையில் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக புதுச்சேரி நிர்வாகிகளையும் தமிழகத்தில் உள்ள நிர்வாகிகளும் சந்திக்க திட்டமிட்டிருக்கார். அதற்கான சிறப்பு ஏற்பாடும் இன்று சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளையும் சென்னையில் உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. நாளை காலை 11 மணிக்கு இந்த திட்டம் என்பது நிறைவேற்றப்படும். குறிப்பாக இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் அழைத்து பேசி தமிழகத்தின் வெற்றிக்கும் புதுவைக்கு வெற்றிக்கும் என்ன செய்ய போகிறார்கள் என்று கலந்து ஆலோசிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது. அது நாளை காலை இன்று மாலை புதுச்சேரியிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்னை வந்த பிறகு தனியார் விடுதியில் தங்கி மேல்மட்ட தலைவர்களை சந்திக்கிறார். தமிழகத்தில் இருக்கும் தலைவர்களையும் சந்திக்கிறார். நாளை மீண்டும் ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாகத்தான் அவர் டெல்லி புறப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. சாலைவலம் முடிந்த பின்னர் பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவரோட உரையில என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க ஸ்ரீதர். புதுச்சேரி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரதான கோரிக்கைகள் நீண்ட நாள் வலியுறுத்தல்களா என்னென்னவெல்லாம் இருக்கு? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய மாநிலம்தான். இந்த மாநிலத்தில் வந்து பெரிய தொழிற்சாலைகளோ பெரிய வாழ்வாதாரத்துக்கான திட்டங்களோ எதுவுமே இல்லை என்பது அவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்காக புதுச்சேரியை சுற்றுலா தலமாக மேலும் மேம்படுத்த வேண்டும். அதே போல் தனி மாநில அந்தஸ்து இருந்தால்தான் அதிகமான நிதி கிடைக்கும். இல்லை என்றால் மத்திய அரசை எதிர்பார்த்துதான் இருக்க வேண்டும். இந்த மத்திய அரசை எதிர்பார்க்காமல் தனிச்சையாக செயல்படுவதற்காக தனி மாநில அந்தஸ்து என்பதுதான் அவர்களின் பிரதான கோரிக்கை. எந்த கட்சி வந்தாலும் தனி மாநில அந்தஸ்து என்பதுதான் அவர்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் பல முறை ஆண்டிருக்கிறது, திமுக ஆண்டிருக்கிறது, அதிமுக ஆண்டிருக்கிறது. அப்போதெல்லாம் எதிர்பார்ப்பு என்பது தனி மாநில அந்தஸ்து தான். தற்போது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியை முடித்திருக்கிறார்கள். தற்போது மீண்டும் அதே கூட்டணியில் தான் அவர் இணைந்திருக்கிறார்கள். அந்த இணைக்கும் போது கூட அவர்கள் வந்து முதலில் வைத்த கோரிக்கை தனி மாநில அந்தஸ்து வேண்டும். தனி மாநில அந்தஸ்து இருந்தால்தான் புதுச்சேரி மாநிலத்திற்கு கேட்கப்படும் நிதி கிடைக்கும். கேட்கப்படும் நிதி கிடைத்தால் கூட அவர்களாகவே முடிவெடுத்துக் கொள்ள முடியும். அப்படி முடிவெடுக்கும் போது தேவையான திட்டங்களை அவர்களாகவே நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பெரும்பாலாக இங்கே தனி மாநில அந்தஸ்து இல்லாத காரணத்தினால் துணைநிலை ஆளுநரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் பெரும்பாலான திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. அப்படி இல்லாமல் முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் மாநில அந்தஸ்து கிடைக்கும் சமயத்தில் அவர்களாகவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர்களாகவே புதுச்சேரிக்கு தேவையான பல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை தான் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் வந்து எதிர்பார்ப்பு தனி மாநிலம் அந்தஸ்து கிடைத்தால்தான் புதுச்சேரிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கும், முன்னேற்றமும் இருக்கும் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக தான் இருக்கிறது. அதை தான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். எப்போது தேர்தல் அறிக்கை வந்தாலும் இந்த தனி மாநில அந்தஸ்து என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.